திராவிட கட்சி ஒரு கட்சி அழியுதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை, அது தளபதிக்கும் தெரியும். ஆனால் இவர் யாருங்கிறதா இங்க பிரச்சனை. இவர் அதற்கு தகுதியற்றவர். அதை பற்றி பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. ஆனால் இதற்குள்ளே இந்த பலகீனமான நேரத்துக்குள்ளே தனித்தனியாக பிரிச்சு 4 மாடு ஒன்னா போனா ஒரு புலியோ சிங்கமோ வேட்டையாடாது, தனித்தனியா போனா வேட்டையாடும் சின்ன வயசுல ஒரு கதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஒரு கொள்கை ரீதியாக சமூக ரீதியாக மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அந்த மக்களிடத்திலே உள்ளே புகுந்து ஓட்டுக்களை திருடுவது, எஸ்ஆர் போன்ற திட்டங்களை யோசிப்பது, இதன் மூலமாக உள்ளே புகுவதற்கு பிரித்தாளும் சூழ்ச்சியை இந்த பாசிச பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுங்க. நமக்கு மோடி நம்ம சொந்தக்காரெல்லாம் கிடையாது, அவர் எந்த ஊருக்காரரும் நமக்கு தெரியாது, அவர் பேச நமக்கும் புரியாது, நம்ம பேசுறது அந்த அளவுக்கும் புரியாது. அதனால இங்க பிரச்சனை எதுவுமே கிடையாது. எனக்கு நீங்க முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சாப்பிட்டது வரைக்கும் போட்டிருக்க சட்டை முதல் கொண்டு நான் நடிச்சு பாடி ஏதோ ஒன்று பண்ணி அதுல கிடைச்ச காசு தானே. அப்ப அந்த காசை கொடுத்த நீங்க தானே. அதுக்காக சொல்றேன். அது என்ன பொருள் சின்ன நடிகனுக்கு இருக்கு, 200 கோடி சம்பளம் வாங்குற பெரிய நடிகருக்கு இருக்கணும்ல, அந்த உணர்வு இருக்கணும்ல. நம்ம கண்ணெதிரிலேயே நம்ம அப்பாலாம் தலைவர் கலைஞர்கிட்ட தானே போய் நின்னாரு, அவர் மூலியமா தானே நம்ம எல்லாம் உருவானோம், வளர்ந்தோம், நம்ம பிள்ளையெல்லாம் அப்படித்தானே டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த சித்தாந்தத்துக்கு எதிராகவே, தமிழர்களுக்கு எதிராகவே, தமிழருடைய நலனுக்கு எதிராகவே ஒரு மக்களால் உருவாக்கப்பட்ட, மக்களால் வளர்ந்து தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க 200 கோடி. நான் சொல்றேன், எந்திரன்ங்கிற படம் எப்போ வந்துச்சு? ரஜினி சாருடைய படம் எந்திரன் படம். அந்த படத்துல ஐஸ்வர்யா ராய், ரஜினிகாந்த், ஏஆர் ரகுமான், சங்கர், அப்புறம் பாபி டானின்னு சொல்லி ஒரு ஹிந்தி நடிகர். அதுக்கு அடுத்து பெரிய சம்பளம் வாங்கின நடிகன் தான். 6வது பெரிய சம்பளம் நான் தான் வாங்கினேன் அந்த படத்துல. ஆனா அப்பொழுதுதான் நான் சார்ந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகள், மறுக்கப்படுகின்ற உரிமைகள், மக்கள் தொகையின் அடிப்படையிலே மக்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற நிலைகளை வரையறுத்து அதற்காகத்தான் நான் இந்த முக்குளத்தோர் புலிப்படைங்கிற கட்சியை நான் ஆரம்பிச்சேன். இப்போ நான் பொருளாதார அதுக்கு பின்னாடி கீழே தான் விழுந்திருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு 10 பேருக்காகவாவது நான் உண்மையை வேலை செஞ்சிட்டு இருக்கேன், ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு என் மனசுக்குள்ள. அப்ப அந்த அடிப்படையில் 200 கோடி ரூபாயை விட்டுட்டு ஒரு நடிகர் வர்றாரு, அவர் நினைச்சா ஆல்ரெடி தான் உங்ககிட்ட 2000 கோடி இருக்கேப்பா. 200 கோடி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இந்த இருக்கு என் போனு, இதுல ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் HDFC பேங்க்ல இருக்கு. நம்பர் எடுத்து ஓபன் பண்ணிப்பார். அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபாய் இருந்தா பெரிய விஷயம். 50,000 கூட சேவிங் வச்சுக்க தெரியல, 200 கோடி ரூபாய் வாங்குற ஏன்டா எதுக்குறேன்னு எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. காசு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும், அது இங்க பிரச்சனை இல்லை. பணம் 200 கோடி இழந்து நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கான இழந்துட்டு வரேன் இல்லை. இவரே ஒரு சங்கி தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இது பெரிய விளையாட்டு, இது பெரிய கேம்.